Hi friends, welcome to my channel L tends to infinity. இன்னிலேந்து நம்ம 12th மேக்ஸையும் பார்க்க போகிறோம். 10th மேக்ஸோட 12th மேக்ஸையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட 12th மேக்ஸில் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஒரு ஹெட்டிங்க்கும் ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாம்பிள் சம் ப்ளஸ் எக்ஸசைஸோட சேர்த்து ஒரு சம் விடாமல் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு சம்மும் சால்வ் பண்ணி காட்டினா டைம் ஆகும். அதனால் சால்வ் பண்ணதை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லித்தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஹெட்டிங் என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். அதோட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் ஸ்கொயர். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூனிட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு முதல்ல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். அதாவது n ரோஸ் m காலம்ஸ். இல்லைனா ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் n × nன்னு சொல்லலாம். அதோட ஆர்டர் n. இது 2 × 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதாவது 2 ரோஸ் 2 காலம்ஸ். இது 3 × 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 3 ரோஸ் 3 காலம்ஸ். இதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன். நம்ம ஆட் பண்ணாலோ மல்டிபிள் பண்ணாலோ ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை ஆட் பண்ணாலோ மல்டிபிள் பண்ணாலும் வர மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டராக தான் இருக்கும். ஓகேவா? வாங்க அடுத்தது சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அதோட டிட்டர்மினன்ட், ஏதோ ஒரு மேட்ரிக்ஸு டிட்டர்மினன்ட் எடுத்தால் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா, அதாவது வேல்யூ ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா அதான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா அதில் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதுக்கே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக வரும். அதில் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். வாங்க பார்க்கலாம். எக்ஸிஸ்ட் ஆகுதா? நான் சொல்லிட்டேன்னா ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். வாங்க அடுத்தது மைனர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இதில் -2, அதாவது -2ஓட மைனர் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் -2னா இதையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டு இதை தவிர இந்த ரோ இந்த காலம் மறைச்சிட்டா 4 3 -1 6. இதை டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் எடுத்தா 27. இப்போ மைனர் ஆஃப் -2 இஸ் 27. இப்படிதான் மைனரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது கோஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். கோஃபேக்டர்னா ஒரு டிட்டர்மினன்ட்ல AIGA அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கும். அதோட டிட்டர்மினன்ட், அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ல AIGA அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா -1 பவர்ல I + j, அதாவது ith ரோ jth காலம் இன்டூ மைனர் ஆஃப் எந்த வேல்யூ, நம்ம என்ன வேல்யூ கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோமோ அது AIJ. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி சேர்த்து எழுதுனா அதான் கோஃபேக்டர். அதான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான். கோஃபேக்டர் ஆஃப் AIGA இஸ் கேபிட்டல் AIGA ஈக்குவல் டு -1 பவர்ல I + j MIJ. இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் AIJ இஸ் AIJயோட ஃபார்முலா. அதாவது இன் ஜென்ரலா சொல்றது. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பின்னாடி பார்க்கலாம். நோட் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். HGA is a square matrix of order n. HGA equal to AIJ transpose equal to -1 m -1 பவர்ல I + j MIJ transpose. இப்போ M11 -M12 plus 13, அதாவது 1 கொடுத்தா 2 ஆயிடும். இப்போ ப்ளஸ் ஆயிடும். 1 2 கொடுத்தா 3 ஆயிடும். இப்போ மைனஸ் ஆயிடும். இப்படி வச்சு தான் இந்த வேல்யூ போட்டிருக்காங்க. ஹோல் டிரான்ஸ்போஸ். இதோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். A11, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுத்து நான் 3 ரோஸ் 3 காலம்ஸ், அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எடுத்து எழுதியிருக்கேன். இதை டிரான்ஸ்போஸ் பண்ண வேல்யூ எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். A11 A21 A31 A12 A22 A32 A13 A23 A33. வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்குது இந்த கண்டிஷனில். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரம். ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A of order n
A into HGA equal to HGA into A, determinant of A, I of order n, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. இதில் n டேர்ம்ஸ் வச்சு நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியாது, நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக ஈஸியாக ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னுக்கு பதிலாக 3 கொடுத்துக்கிறேன். A ஈக்குவல் டு HGA நம்மளுக்கு தெரியும், A ஈக்குவல் டு AIJ, A ஈக்குவல் டு AIJ, அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். HGA எப்படி எழுதணும் நம்ம பார்த்தோம், AIJ டிரான்ஸ்போஸ், அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ என்னுக்கு பதிலாக 3 கொடுக்குறேன். டிட்டர்மினன்ட் அப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 0 1 0 1 0 0 0 1 இதோட மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்புறம் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து இதோட மல்டிபிள் ஆகும்போது டிட்டர்மினன்ட் A 0 0 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் A 0 0 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னு வரும். இப்போ ஏவும் HGAவும் மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன். மல்டிபிள் பண்ணி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் ஐடென்டிட்டி ஆஃப் 3 ஆஃப் ஆர்டர் 3 ஓட மல்டிபிள் பண்ணோம்ல, அதையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட் பண்ணால் வாங்க எப்படி மல்டிபிள் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அதாவது A11 A11 ப்ளஸ் A12 A12 ப்ளஸ் A13 A13 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A. இதோ எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ரோஸையும் காலம்ஸையும் மல்டிபிள் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது HGA இன்ட்டு A, டிட்டர்மினன்ட் ஆஃப் இன்ட்டு ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் 3, அதையும் மல்டிபிள் பண்ணி எழுதுனா we get the same equations. இதே ஈக்குவேஷன்ஸ் தான் வரும். அதை அந்த வேல்யூ ஆஃப் ஈக்குவேஷன் ஒன்றும் இந்த மல்டிபிள் பண்ண வேல்யூ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால HGAவை மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷனாக எழுதிருக்கோம்ல, இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் HGAவும் ஏவையும் மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் செகண்டும். இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் 3 மல்டிபிள் பண்ணால் இது ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ we get the same. இப்போ A into HGA equal to HGA into A equal to determinant of A, identity of order 3, அதாவது determinant of A 0 0 0, A determinant of A 0 0 0, determinant of A. இந்த ரெண்டு வேல்யூவும் இதுக்கு ஈக்குவல். we get the same answer. அப்போனா இதுக்கு எப்படி சிம்பிளாக எழுதலாம்னா A into HGA equal to HGA into A equal to determinant of A into I3 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 3க்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா n டேர்ம்ஸுக்கும் ஈக்குவல் பாசிபிள் அர்த்தம். இன் ஜென்ரல் we can prove that, ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். A HGA equal to HGA into A equal to determinant IN, hence proved. தியரம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். வாங்க அடுத்த நோட் பார்க்கலாம். இதுவே இப்போ நம்ம பார்த்தது நான் சிங்குலர் பார்த்தோம். இப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸில் எப்படி இருக்குன்னா ஆர்டர் n, அதை டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 ஆகிடும். அப்படி இருந்ததுன்னா A இன்ட்டு HGA ஈக்குவல் டு HGA இன்ட்டு A, அப்போ 0 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஆஃப் ஆர்டர் n. எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1, A கொடுத்துட்டாங்க, வெரிஃபை தட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. A into HGA equal to HGA into A, determinant of A, identity matrix இல்லைனா unit matrix of order 3. சொல்யூஷன் போகலாம். given that A equal to எழுதிப்போம். இதுக்கு determinant எடுக்க போகிறோம். 8 வெளில வச்சுட்டு இது 7 into 3 21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் பண்ணுவோம். அப்போ -16, இங்கே வந்து -6 இருக்குது, அப்போ +6 ஆகிடும். ஏன்னா இங்கே -6 தான் கண்டிஷன். இப்போ +6 ஆகிடும். அப்போ இதுவும் போயிடுமா? -18, மைனஸ் இன்ட்டு மைனஸ், அதாவது -8 வரும். இங்கே ஒரு மைனஸ் வரும், அப்போ +8 ஆகிடும். இங்கே +2, -6 into -4 +24, 2 into 7 14, அப்போ இங்கே -14. அப்போ 8 into 5
plus 6 into minus 10 plus 2 into 10 per 40 minus 60 plus 20 equal to 0. Determinant value equal to 0. Determinant value equal to 0. பார்த்தாச்சா? Determinant value equal to 0 னா நம்மளுக்கு கண்டிஷன் என்ன இருக்குன்னா determinant value not equal to 0 னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதுவே determinant value equal to 0 னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் என்ன நம்ம பார்த்தோம் ஒரு நோட்டில் a into HGA equal to HGA equal to a 0 order of n அதாவது 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் n எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக ஆர்டர் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் n தான் எக்ஸிஸ்ட் ஆகும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு HGA கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் போது இதுவும் இப்போ இந்த ரோவும் இந்த காலமும் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிற டிட்டர்மினன்ட் வந்துடும். இது செகண்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் போது இதுவும் பார்க்கக்கூடாது இந்த வேல்யூ. இதை எடுத்துக்கும் போது இது ரெண்டும் இதாகிடும் இந்த வேல்யூ. இதை எடுத்துக்கும் போது இது ஃபஸ்ட் ரோவும் ஃபஸ்ட் காலமும் செகண்ட் ரோவும் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிறது வரும். செகண்ட் காலமும் செகண்ட் ரோவும் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ வந்துடும். தேர்டு காலமும் செகண்ட் ரோவும் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிறது வந்துடும். ஃபஸ்ட் காலமும் தேர்ட் ரோவும் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிறது வந்துடும். செகண்ட் காலமும் தேர்ட் ரோவும் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிறது வரும். தேர்ட் ரோவும் தேர்ட் காலமும் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ வரும். இப்போ இதை டிட்டர்மினன்ட் எடுத்தால் 21 minus 16 minus plus minus plus minus plus minus வரும். நம்ம ஆல்ரெடி HGAக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், minus m1 1 plus m. HGAக்கு என்ன பார்த்தோம்னா determinant of plus m1 1 m11 minus m12 minus m13 அடுத்தது வந்து minus m21 plus m22 minus m23 plus m31 minus m32 plus m33 அந்த வேல்யூ தான் இது. இப்போ 21 minus 16 minus into minus 18 plus 8 24 minus 14. இப்போ minus into minus 18 plus 8 24 minus 4 minus into minus 32 minus into minus 12 24 minus 14 minus into minus 32 plus 12 56 minus 36. இதோட வேல்யூ எடுத்து சால்வ் பண்ணி போட்டாச்சு. HGAனா AIJயோட டிரான்ஸ்போஸ் தான் HGA. இப்போ கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் இதுதான் HGA வேல்யூ. 5 10 10 10 20 20 10 20 20 தான் HGA. வாங்க A into HGA எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏயும் HGAவும் மல்டிபிள் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம். அதேமாரி ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 8 into 5 40 minus 60 plus 20 இதோ வந்துருச்சு பாருங்க. minus 30 plus 70 minus 40 10 minus 40 plus 30. அதேமாரி 80 minus 120 plus 40 minus 60 plus 140 minus 80 20 minus 80 plus 60 80 minus 120 plus 40 minus 60 plus 140 minus 80 20 minus 80 plus 60 இது வந்துருச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போ 0ஓட ஐடென்டிட்டி பண்ணாலும் அதுவும் டிட்டர்மினன்ட், அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0,
டிட்டர்மினன்ட் வேல்யூ 0, அதை ஐடென்டிட்டியோட மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான். அப்போ இதோட வேல்யூ என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் I3. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். சிமிலர்லி we get adja into a. adja வேல்யூயோட ஏவை மல்டிபிள் பண்ணுறேன், adjaயோட ஏவை மல்டிபிள் பண்ணுறேன், ஏவை மல்டிபிள் பண்ணாலும் we get the same answer 0 matrix. 0 into identity matrix gives 0 matrix. அப்போ adja equal to a determinant of a into identity matrix 3. we get the same equation with respect to 1. 1க்கும் 1ஓட வேல்யூவும் செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2, 1ம் 2ம் ஈக்குவேட் பண்ணால் a into adja equal to adja into a equal to determinant of a into identity of order 3. hence verified. வாங்க இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த 3 கொஷினுக்கும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் -3, 4, 6, 2. செகண்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. தேர்ட் 1/3 into determinant of 2, 2, 1, -2, 1, 2, 1, -2, 2. இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன் we get given that a value determinant of ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது 2 into 2 மேட்ரிக்ஸ் வந்துன்னா அது அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணும். எப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் டிரான்ஸ்போஸ் ஆகும். இந்த ரெண்டு வேல்யூக்கும் ப்ளஸ் இருந்துன்னா மைனஸ், மைனஸ் இருந்துன்னா ப்ளஸ். இதை பாருங்கள், இது ரெண்டும் அப்படியே, அதாவது ஏவும் டியும் அப்படியே டிரான்ஸ்போஸ் ஆகும், பியும் சியும் சைன் சேஞ்ச் ஆகும். புரியுதா? இப்போ ஜென்ரலாக எப்படி சொல்வோன்னா ஏபிசின்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இதுக்கு நான் அட்ஜியை எடுக்கிறேன்னா டிஏ -b -c, இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். அந்த மெத்தடில் தான் மாற்றிருக்கேன். இதுதான் இந்த கொஷினோட அட்ஜிஏ ஃபார்முலா. அட்ஜிஏயோட ஃபார்முலா இப்போ நம்ம அட்ஜிஏ கண்டுபிடிச்சாச்சு. 2 - 4 -6 -3. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் அட்ஜிஏ ஈக்குவல் டுன்னு போட்டு ஆன்சர் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டோம். வாங்க செகண்ட் சொல்யூஷனுக்கு போகலாம். செகண்ட் கொஷினோட சொல்யூஷனுக்கு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 2, 3, 1 determinant of 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. அதாவது ஏ வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். அட்ஜி எப்படி கண்டுபிடிப்போன்னா ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏஐஜே வேல்யூ இப்போ 2 எடுத்துக்கிட்டா இந்த ரோவும் காலமும் பார்க்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிறது. 3 எடுத்துக்கிட்டா இந்த ரோவும் இந்த காலமும் பார்க்கக்கூடாது. 1 எடுத்துக்கிட்டா இந்த ரோவும் இந்த காலமும் பார்க்கக்கூடாது. இந்த 3 எடுத்துக்கிட்டா இந்த காலமும் இந்த ரோவும் பார்க்கக்கூடாது. 4 எடுத்துக்கிட்டா இந்த காலமும் இந்த ரோவும் பார்க்கக்கூடாது. 1 எடுத்துக்கிட்டா இந்த காலமும் இந்த ரோவும் பார்க்கக்கூடாது. 3 எடுத்துக்கிட்டா இந்த காலமும் இந்த ரோவும் பார்க்கக்கூடாது. 7 எடுத்துக்கிட்டா இந்த காலமும் இந்த ரோவும் பார்க்கக்கூடாது. 2 எடுத்துக்கிட்டா இந்த காலமும் இந்த ரோவையும் பார்க்கக்கூடாது. எடுத்து எழுதிக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி we know that ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அதாவது ப்ளஸ் M11 ப்ளஸ் M11 மைனஸ் M12 ப்ளஸ் M13 மைனஸ் M21 ப்ளஸ் M22 மைனஸ் M23 ப்ளஸ் M31 மைனஸ் M32 ப்ளஸ் M33. நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை டிட்டர்மினன்ட் பண்ணால் வேல்யூ வந்து 1 -3 9 1 1 -5 -1 1 -1 வரும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அட்ஜிஏ கிடைக்கும். அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் 1 1 ரோஸ் எல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோஸாகவும் மாறும். 1 1 -1 -3 1 1 9 -5 -1. இதுதான் இந்த கொஷினோட அட்ஜிஏ ஆன்சர்.
ஃபைனல் ஆன்சர்னு போட்டு ஆன்சர் ஈக்குவல் டுன்னு எடுத்து எழுதிக்கோங்க. இந்த செகண்ட் கொஷினோட சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. வாங்க தேர்டுக்கு போகலாம். ஏ ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கிற டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 1/3 உள்ளார மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 2/3 2/3 1/3 மைனஸ் 2/3 1/3 2/3 1/3 மைனஸ் 2/3 2/3ன்னு வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வி நோ தட் ப்ளஸ் m11 மைனஸ் m12 ப்ளஸ் m13 மைனஸ் m21 ப்ளஸ் m22 மைனஸ் m23 ப்ளஸ் m31 மைனஸ் m32 ப்ளஸ் m33 அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். எழுதி அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா 2/9 ப்ளஸ் 4/9 மைனஸ் 4/9 மைனஸ் இன்ட்டு 4/9 மைனஸ் 2/9 4/9 மைனஸ் 1/9 மைனஸ் இன்ட்டு 4/9 ப்ளஸ் 2/9 4/9 minus 1/9 minus into minus 4/9 minus 2/9 4/9 minus 1/9 minus into 4/9 plus 2/9 plus into 2/9 plus 4/9 இல்லை 1/9 காமனாக இருக்குது, வெளில எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறேன். 6 6 3 மைனஸ் இங்கே 6 3 மைனஸ் மைனஸும் மைனஸ் இந்த மைனஸும் வெளில இருக்கிற மைனஸும் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 3 மைனஸ் 6 ப்ளஸ் 6 இதை 3 கேன்சல் பண்ணால் இதை 1/9 உள்ளார எடுத்துகிட்டு போனால் கேன்சல் ஆகிடும். கேன்சலாக இருக்கிற பேலன்ஸ்டு டேர்ம் எல்லாத்துலேயும் 1/3 காமனாக இருக்கும். 1/3 வெளில எடுத்து வந்துடுறேன். பேலன்ஸ் இருக்கிறது 2 2 1 மைனஸ் 2 1 2 1 மைனஸ் 2 2. இதுக்கு அட்ஜியை கண்டுபிடிக்கணும். அட்ஜிஏக்கு என்ன ஃபார்முலானா ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். இப்போ 1/3 ரோஸ் எல்லாம் காலம்ஸாக மாறி இருக்கு, காலம்ஸ் எல்லாம் ரோஸாக மாறி இருக்கு. அப்போ 2 மைனஸ் 2 1 2 1 மைனஸ் 2 1 2 2ன்னு வரும். 1/3 காமனாக இருக்குது, வெளில வச்சுருக்கேன். இதுதான் இந்த கொஷினோட ஃபைனல் ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இஃப் ஏவோட வேல்யூ 8 மைனஸ் 5 மைனஸ் 4 3 வெரிஃபை தட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு அட்ஜிஏ ஈக்குவல் டு அட்ஜிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் 2. வாங்க சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் கிவன் தட்னு போட்டு ஏ வேல்யூ எடுத்து இருக்கிறேன். டு வெரிஃபை தட் இந்த கண்டிஷன் வெரிஃபை பண்ணும். அதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். 8 3s are 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கும். இப்போ மைனஸ் 20 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 4. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1. அப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ 0 0 4 0 0 4ன்னு வரும். வாங்க இப்போ அட்ஜியை கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி வி நோ தட் இப்போ ஏ கொடுத்துருக்காங்க, அதாவது ஜென்ரல் கண்டிஷன் ABCDன்னு இருக்குது. இல்லை அட்ஜிஏனா 2/2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் DA மைனஸ் B மைனஸ் C. அதேமாரி இதோட ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 மைனஸ் 4 மைனஸ் 5 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். 3யும் 8ம் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இங்கே ப்ளஸ் இருந்துன்னா மைனஸ், மைனஸ் இருந்துன்னா ப்ளஸ். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 4. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ப்ளஸ் 5. இதுதான் அட்ஜிஏ வேல்யூ. இப்போ அட்ஜிஏ பார்த்துட்டோம். இப்போ ஏவையும் அட்ஜிஏவும் மல்டிபிள் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ அட்ஜிஏவோட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். இப்போ 8 3s are 24 மைனஸ் 4 into 5 20 மைனஸ் 20. 8 4s are 32 minus 32 minus 4 into 8 minus 32 minus 5 into 3 minus 15 plus 3 into 5 plus 15 minus 5 into 4 20 plus 24. அப்போ இதை வந்து
சால்வ் பண்ணால் 4004. அப்போ எதுக்கு ஈக்குவல்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் 2ஓட வேல்யூக்கு ஈக்குவல். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். அடுத்த ஈக்குவேஷன் 2 என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, HA into A equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் 2 வந்து ஈக்குவலாக பார்க்க போகிறோம். HAயோட வேல்யூ ஏவோட வேல்யூ எடுத்துக்கிறேன், மல்டிபிள் பண்ண போகிறேன். 3 into 8 24, 4 into minus 5 minus 20, 8 into 5 40, 8 into minus 5 minus 40, 3 into minus 4 minus 12, 4 into 3 plus 12, 5 into minus 4 minus 20, 8 into 3 plus 24. இதோட வேல்யூ 4004. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐடென்டிட்டி இன்டூ ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் 2, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல். அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஃப்ரம் 1 and 2 we get a into HA equal to HA into A equal to determinant of A into identity matrix of order 2. அதாவது A into HAவும் equal to HA into Aவும் equal to determinant of A into identity matrix of order 2வும் 3 equal சொல்லிட்டோம். hence verified the condition. இதோட நான் எடுத்துக்கிட்ட இந்த டாப்பிக்கில் இந்த ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மும் இதுவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற இன்வெர்ஸ் கண்டிஷனை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ஒரு வீடியோவும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.